மகிழ்ச்சியான காலை வணக்கம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கஸ் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து ராமலிங்கம் சார் அண்ட் சங்கர் சார் வந்து உள்ள வந்துருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நேத்து நடந்த சில நோட்ஸ் வந்துட்டு நான் வந்து பாக்கியராஜ் சாரை வந்து நான் வெல்கம் பண்றேன். தஞ்சாவூர் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அழகா வந்து நடத்தி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து லைன் போயிட்டு வந்துடுறேன். ராமலிங்கம் சாருக்கும் சங்கர் சாருக்கும் வேற ஒரு ஜூம் மீட்டிங்ல இருக்காங்க அவங்க, பாலு சார் ஜூம் மீட்டிங்ல. ஸோ அதுக்குள்ளேயே நான் வந்து வெல்கம் பண்றேன். மிஸ்டர் பாக்கியராஜ் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். சார் பேசிடலாமா? எஸ் சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். பேர் பாக்கியராஜ், விருதுநகர்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லி பேச வேண்டியதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு பிபிஎஸ் பிடிகேஸ்ல ஒரு பெயர் அப்படின்றது ரீச் ஆயிருக்கு அப்படின்னா நிறைய நபர்களுடைய பெயர் ரீச் ஆயிருக்கு. இதுவே பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப காலையில ஒரு திடீர்னு ஒரு அவசரமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா இது முக்கியமான விஷயம் இங்க இருக்கு அப்படின்றதுனாலதான். நேற்று 2 விஷயம் தஞ்சாவூர்ல நடந்தது. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங் காலையில நடந்தது. சாயங்காலம் பிஓபி நம்மளுடைய ப்ராஜெக்ட் பத்தின தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய புதிய நபர்களுடைய லீடர்ஸ் எல்லாரும் புதிய நபர்களை வர வச்சு அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்டை பத்தி எடுத்து சொல்ற ஒரு நிகழ்வு நடந்தது. ரொம்ப அற்புதமா நடந்தது. 2 நிகழ்வுகள்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத வராத நபர்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் பேசுறேன். காலையில லீடர்ஸ் மீட்டிங் நடந்தது. இந்த லீடர்ஸ் மீட்டிங்ல எல்லாருடைய அறிமுகம், ஏன்னா எல்லாருமே ஜூம்ல வாட்ஸ்அப்ல இதுல மட்டும்தான் கனெக்ட் ஆகி ஆடியோ போடுறது, ஜூம் மீட்டிங்ல பேசுறது மட்டும்தான் இருக்கும். ஒரு சில பேர் பேசியிருப்போம், பேர் தெரியும். நிறைய பேர் பேசியிருக்க மாட்டாங்க, பட் அவங்களோட பேர் தெரியாம இருக்கும். ஸ்பீடு கேஸ் நம்ம 1000 ரூபாய் டொனேட் பண்றோம், 1,53,500 வாங்குறோம். ஸ்பான்சர் இன்கம் இருக்கு, ரீபர்த் இருக்கு. அதுல அடிஷனலா ஒரு விஷயத்த இப்ப ஆட் பண்றோம். இப்பன்னா இன்னும் சில நாட்களில், அது 3 நாளா இருக்கலாம், 4 நாளா இருக்கலாம். என்ன ஆட் பண்றோம் அப்படின்னா லெவல் இன்கம் ஆட் பண்றோம். இந்த லெவல் இன்கம் அப்படின்றது எதுக்காக முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய லீடர்ஸ் வந்து வேலை பாக்குறாங்க, ஒர்க் பண்றாங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் ஒரு க்ரௌடு வந்து அந்த க்ரௌடு கம்ப்ளீட் ஆகி ஆட்டோ பிள்ளைங்களை வரிசையில் நின்று அப்புறம் தான் வாங்க முடியும். அதுக்கு இடையில எல்லாருக்கும் அன்றாட தேவைகளுக்கு ஒரு பெட்ரோல் செலவா இருக்கட்டும், ஒரு வீட்டுக்கு செலவுக்கு தர காசா இருக்கட்டும், பாக்கெட் செலவுக்கா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்றது பிராக்டிக்கலா உண்மை. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை, 2 மாசத்துக்கு ஒரு தடவை லெவல் வரும்போது நமக்கு காசு கிடைக்குதுன்னா அந்த ஒரு வாரம் 10 நாள் ஒர்க் நல்லா செமையா போகும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஒர்க் ஸ்லோவா போகும். அப்ப நம்ம ஒர்க் நல்லா போகணும் அப்படின்னா டெய்லி காசு வேணும் அப்படின்றதுனால எல்லாருடைய கவனத்திற்கும் அது கொண்டு வரப்பட்டு விவாதிக்கப்பட்டு இதை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு நிச்சயமா பண்ணியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாருடைய முடிவும் இருந்தது. அங்க கலந்துக்கிட்டவங்க யாரு அப்படின்னா உங்கள ஒருத்தர் தான், உங்க அப்ளைன், உங்களை இந்த ப்ராஜெக்ட் கொடுத்தவரு. பல டீம்களை கொண்டு வந்து கட்டமைச்சு நான் சொன்ன என்னோட டீம் கேட்பாங்க, என்னோட டீம் கஷ்டத்துல இருக்காங்க, நிச்சயமா ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு பெனிஃபிட், இமிடியட் பெனிஃபிட் வேணும்ன்றதுனால இந்த லெவல் பிளான் ஆட் பண்ணிருக்கு. இந்த லெவல் பிளானுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏற்கனவே 1000 ரூபாய் டொனேட் பண்றது, பின் வாங்குறது, அது ஆல்ரெடி எப்பயும் போல போயிட்டே இருக்கும். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அதுலயும் ஒன் டைம் சென்ட், அன்லிமிட்டட் ரிசீவ்டு, ப்ராஃபிட்டும் ஸ்பான்சர் இன்கம் மட்டும் தான் நம்ம ரிசீவ் பண்ண போறோம். அப்கிரேட் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆயிரும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது புது கோடிங் வந்துட்டு இருக்கு. அதுவும் 3 நாள் 4 நாள்ல ஓகே ஆயிரும். அடிஷனலா தான் லெவல் இன்கம் அப்படின்றது. இந்த லெவல் இன்கம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற அதே ட்ரீல இப்ப உதாரணத்துக்கு நான் இருக்கேன், நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். வாலெட்ல 1000 ரூபாய் கட்டி வாலெட்ல வாங்கிக்கணும். நான் ஆக்டிவேட் பண்ண 1000 ரூபாய் கட்டி அந்த ஐடி அந்த வாலெட்டை 1000 ரூபாய் கட்டினோன்னா ஆக்டிவேட் ஆயிரும். எனக்கு மேல இருக்கிற அத்தனை பேருக்கும், எனக்கு அறிமுகப்படுத்தின நபருக்கு இமிடியேட்டா ஒரு 500 ரூபாய் போயிடும். அதுக்கு மேல இருக்கிற 40 பேருக்கு இன்கம் ரிலீஸ் ஆகும், இமிடியேட்டா வாலெட்ல ஆட் ஆயிரும். 2வது நபரை கொடுக்குறேன், அப்பையும் ஒரு 500 ரூபாய் வாலெட்ல ஆட் ஆயிரும். யாருக்கு? என்னோட அப்ளைனுக்கு. அதே மாதிரி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு என்ட்ரிக்கும் முதல் என்ட்ரிக்கு 500, செகண்ட் என்ட்ரிக்கும் 500, அதுக்கடுத்து 250, 300, தேர்ட்ல இருந்து எத்தனை ரெஃபரல்னாலும் கொடுக்கலாம்.
அது 250 300 நம்ம சார்ட்ல தான் இருக்கு, நமக்கு கிளியரா பார்க்க முடியும். ஆக டைரக்ட்ல அன்லிமிட்டடா எவ்வளவு பேர்னாலும் கொடுக்கலாம். இப்ப இருக்கிற ட்ரீல இருக்க மாதிரி அப்படியே நம்ம டாப் அப் பண்ணிக்கிற போறோம். 40 லெவலுக்கு இன்கம் வச்சிருக்காங்க சங்கர் சார். ஆனா 40 லெவலுக்கு இப்ப இன்கம் இருக்கும் அப்படின்னா 25 ஒரு 10 லெவலுக்கு இருக்கும், 20 ஒரு 10 லெவலுக்கு இருக்கும், 10 லெவல் ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கும். முதல்ல இருக்க 10 லெவல் மட்டும்தான் அந்த சார்ட்ல பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா நேற்று மனசுல பதினொன்றனால நோட்ஸ் எடுக்கல. பட் 40 லெவல் இன்கம் இது கிராண்டா இருக்கும் அப்படின்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுச்சு சொல்லும் போது. அப்ப லெவல் இன்கம் அப்படின்றது எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் நம்ம கட்டி வாலெட் வாங்கி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கிற போறோம். அதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ஏற்கனவே 1000 ரூபாய் நான் டொனேட் பண்ணிருக்கேன், இன்னொரு 1000 ரூபாய் தரணுமா அப்படின்னா இது விருப்பத்தின் பேர்ல நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ, யாரெல்லாம் எனக்கு லெவல் இன்கம் வேணும்னு சொல்றாங்களோ அவங்க மட்டும் இந்த பிளான அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். எல்லாரும் பண்ணணும்ன்றத எங்களோட நோக்கம். ஆனா ஒரு சில பேருக்கு இன்னொரு 1000 ரூபாய் இமீடியட்டா ரெடி பண்ண முடியாம இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட நபர்களுக்காக இன்னொரு அடிஷனலான ஒரு தகவல் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் ஒருத்தரை ரெஃபர் பண்ணிருக்கேன், அவர் 1000 ரூபாய் திருப்பி வாலெட்ல பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல, ஒரு 10 நாள் ஒரு வாரம் டைம் எடுக்கணும்னு சொல்றாரு, இல்ல நான் மெதுவா பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. நான் பரவாயில்ல. ஆனா அவரு கீழே ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் 1000 ரூபாய் டொனேட் பண்றேன் வாலெட் வாங்கிக்கிறேன் சொல்றாரு. அப்ப எனக்கு 3வது லெவல்ல இருக்கக்கூடிய 2வது லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா என்னோட டைரக்ட்ல இருக்க 500 ரூபாய் கிடைச்சிரும். எனக்கு என்ன கமிஷன் கிடைக்குமோ எனக்கு கிடைச்சிரும். பட் என்னோட டைரக்ட்ல இருக்கவருக்கு வாலெட்ல ஆட் ஆகும், இந்த பணத்தை எடுக்க முடியாது. அந்த டீம் போயிருச்சு, ஒரு 2000 3000 வாலெட்ல இருக்கு, வாலெட்ல இருக்கும், அதை எடுக்க முடியாது. எடுக்கணும்னா அவர் 1000 ரூபாய் டொனேட் 1000 ரூபாய் வாலெட்ல வாங்கி அவரோட ஆக்டிவேட் பண்ணியிருந்தாதான் அவர் எடுக்க முடியும். அப்ப இங்க எனக்கு முடியல அப்படின்னா எல்லாராலையும் முடியாதுன்னு இல்ல, நிச்சயமா ஒருத்தரால முடியும், ஒரு சில முடியாது, ஒத்துக்கிறேன். ஆக அப்படி இருந்தாலும் கூட அவங்களும் ஒரு 1000 ரூபாய் இன்கம் வச்சு கூட அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் லெவல் பிளான்ல கொடுத்துருக்கு. அதை பத்தி ரொம்ப திங்க் பண்ணாங்க சங்கர் சார், சொன்னாங்க. உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கடுத்து கிரிப்டோ எப்படி நமக்கு வரப்போகுது அப்படின்றது, எப்படி ஸ்பீட் கேஷ்ல சென்ட் ஒன் டைம் ரிசீவ்ட் அன்லிமிட்டட் இருக்கும், அதே பேஸ் தான் கிரிப்டோல. ஆனா கிரிப்டோல இப்ப ஸ்பீட் கேஷ்ல நம்ம பேசி பணம் வரலைன்னா வாங்க வைக்க முடியும், வாங்கி தர முடியும். கிரிப்டோல எங்க போய் யார்கிட்ட பேசுறது? ஏன்னா மொபைல் கான்டாக்டே கிடையாது, மெயில் தான் ஒன்லி. சேப்போ வாலெட்டுக்கும் நம்ம வெப்சைட்டுக்கு தான் லிங்க். அப்ப யார்கிட்ட போன்ல பேச முடியும்? அதனால அங்க போன் பேசுற வேலையே கிடையாது. அதே மாதிரி பணத்தை ரிசீவ் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, எல்லாமே ஆட்டோ அப்கிரேடு. ஆக அந்த கிரிப்டோ பிளானை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுல மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, ஒரு ஐடி வந்த உடனே ஸ்பான்சர் இன்கம் தான் கொடுக்கும். இப்ப நம்ம ஒருத்தர் அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னா உள்ள வராரு, அவரோட அப்ளைன் யாரோ, அவருக்கு ஸ்பான்சர் இன்கம் $20 போயிடும், இமிடியேட்டா ரீபர்த் ஐடி போயிடும். அதுக்கடுத்து ப்ராஃபிட், அதுக்கடுத்து நம்ம ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஒரு $10 கொண்டு கிளப்புக்கு போயிடும். ஏன்னா நம்ம வாங்குறது $50 இல்லையா? இந்த மாதிரி கிரிப்டோவும் இந்த சிங்கிள் லெக் பிளானு அலோகேஷன் மெத்தட்ல தான் பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப அழகா அற்புதமா டிசைன் பண்ணிருக்காங்க. இதுக்காக பல நாட்கள், பல இரவு பகல் தூங்காம, தூக்கம் தொலைத்து, உழைப்பு கொடுத்து, மூளையை கசக்கி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்பீட் கேஷ்ல ஒரு லெவல் இன்கம், கிரிப்டோல ஆட்டோ அப்கிரேடு, அலோகேஷன் மெத்தடு. ஸ்பீட் கேஷ்ல என்னன்னா நமக்கு மே மாசம் கஷ்டத்தை கொடுத்துச்சோ, ஸ்பீட் கேஷ் கஷ்டத்தை கொடுக்கல. 1000 ரூபாய் டொனேட் பண்ணாமே 2000 இஷ்யூ ஆயிடுச்சு. அப்புறம் அப்ரூவ் கொடுக்க முன்னாடியே பணம் நிறைய வர ஆரம்பிச்சு, அப்கிரேட் பண்றதுல சிரமம் இருந்துச்சு. அதுதான் சொல்றேன். அப்ப அதெல்லாமே கிரிப்டோல இல்லாம டைரக்டா போறோம், சம்பாதிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஸ்பீட் கேஷ் தமிழ்நாடு இந்தியாவில தான் பண்ண முடியும், ஆனா ஸ்பீட் கிரிப்டோ உலக அளவுல பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனுடைய டிஸ்கஷன் நடந்துச்சு. அதுக்கடுத்து நல்ல தரமான உணவு, ஒரு வீட்டுல விசேஷம் வச்சா எப்படி நம்ம உணவு கொடுப்பாங்களோ அதே மாதிரி மிஸ்டர் சுப்பையன் சாரும் அன்பழகன் சாரும் அற்புதமான ஒரு உணவு ஏற்பாடு பண்ணி அத்தனை பேர் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் சுத்தி சுத்தி வந்து நம்மளை கவனிச்சுக்கிட்டாங்க. உண்மையில அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வா இருந்தது. அடுத்து சாயங்காலம் பிஓபி நடந்தது. இந்த பிஓபியில கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் 150 பேர் கலந்துக்கிட்டாங்க. தஞ்சை மண்ணில் நம்மளுடைய 4வது மாநாடுன்னு தான் சொல்லணும். முதல்ல பாண்டிச்சேரி, 2வது சேலம், 3வது சென்னை, அடுத்து தஞ்சாவூர். இந்த தஞ்சாவூர் நடந்த மீட்டிங்ல 140 பேர் கலந்துக்கிட்ட ஒவ்வொருத்தருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒரு 1000 ரூபாய் டொனேஷன்ல இவ்வளவு தூரம் கிடைக்குமா அப்படின்ற புதிய நபர்கள் நிறைய வந்திருந்தாங்க. புதிய நபர்களை நிறைய கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எடுத்திருந்தாங்க. நம்ம ஜூம்ல மட்டுமே இவ்வளவு கனெக்ட் ஆகி 20,000 பேர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா
லைவ் ப்ரோக்ராம்ல போய் முகத்தை காட்டும் பொழுது நிறைய 1,00,000 பேர் சாதாரணமா வருவாங்க. ஆக வெளியில் நபர்கள் நிறைய வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹெல்பிங் கான்செப்ட்னாவே 3 மாசம் தான் இருக்கும்னு சொன்னவங்க மத்தியில இது 3 மாசம் இல்ல, 300 வருஷ ப்ராஜெக்டை நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதான் உண்மை. ஏன்னா அடுத்து நமக்கு வர இருக்கின்ற எம்பவர் சொல்யூஷனா இருக்கட்டும், உமன் ப்ராஜெக்டா இருக்கட்டும், ஆலிஸ் என்ரிச்சா இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துல 10 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ப்ராஜெக்ட் வர மாதிரி இருக்கு. ரஜினிகாந்த் படம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும், இல்ல வருஷம் ஒரு படம் வரும். ஆனா வந்தா 2-3 வருஷம் வருமானத்தை சேர்த்து தட்டிட்டு போயிடும். அது மாதிரி நமக்கு ப்ராஜெக்ட் வேணா தள்ளி நடக்கலாம். ஆனா இன்னைக்கு ஸ்பீடு கேஸ்ல நீங்க போட்டிருக்க விதையும் அந்த டீமும் நிச்சயமா நமக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும். இந்த பிஓபியில செந்தில்குமார் சார் அவங்க நமக்கு அற்புதமான உரையாற்றினாங்க. தொடர்ந்து சுப்பிரமணியன் சார் அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஒரு பிறந்தநாள் கொண்டாடணும் அங்க ஒரு தம்பிக்கு, உண்மையில பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிபிஎஸ் பிடிகஸ்ல லைவ்ல ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறது மகிழ்ச்சி. அடுத்து சங்கர் சாருடைய பிளான் பிரசன்டேஷன் இருந்தது. அது லெவல் பிளான நேரத்தை நம்ம சொல்லிட்டோம். அந்த பிஓபியில ரெகுலரா நம்ம பிடிகஸ்னுடைய ப்ராஜெக்ட் பத்தி தான் பேசணும். அடுத்து மாதேஸ்வரன் சார் பேசினாங்க. அவர் ஆட்டுக்குட்டிய நல்லா வளர்க்கறது எப்படி அப்படின்ற பத்தி விளக்கம் சொன்னாரு. அரங்கம் அதிர்ந்தது. தொடர்ந்து மிஸ்டர் ராமலிங்க சார் பேசியிருந்தாங்க. அவர்களுடைய தஞ்சை ஸ்பீச் ஒன்னே ஒண்ணுதான், பீடிகஸ் நம்பி டிராவல் பண்ணா நிச்சயமா நம்ம பொருளாதாரத்துல மிகப்பெரிய உச்சத்தை அடைய முடியும்ன்றத சொன்னாங்க. அடுத்து பாபு சாருடைய ஸ்பீச் எப்பயும் நமக்கு தெரியும். ராமலிங்க சாரும் சங்கர் சாரும் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும். பாபு சாருடைய ஒர்க்கு உண்மையிலே கிரிப்டோல எவ்வளவு பெரிய டே 1 வாய்ஸ் கேக்குதுங்களா? ஒரு போன் வந்துருச்சு சார். கேக்குது சார், கேக்குது. டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாபு சாருடைய உழைப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால பாபு சாருடைய ஸ்பீச் ரொம்ப அற்புதமா இருந்தது, அனைவரும் கவர்ந்தது. தொடர்ந்து என்னோட உரை இருந்தது. என்னோட உரையில எல்லாரும் பொருளாதாரத்துல முன்னேறணும், நம்மளுக்கு கடன்கள் இல்லாத வாழ்க்கை, நம்மளோட கனவுகளை நிறைவேற்றணுன்றத பத்தி நான் எப்பவுமே பேசிட்டு இருக்கேன். அதே இந்த இடத்துல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆக தஞ்சாவூர் பிஓபி அதுக்கான முயற்சி எடுத்த அத்தனை தலைவர்களுக்கும் சரி, இப்பயும் மறுபடியும் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் ஈடாகாது. ஏன்னா அது நம்ம குடும்பம். நன்றின்னு சொல்லி பிரிக்கிறத விட அந்த நிகழ்ச்சிகளுக்காக காலை மாலை 2 நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்த மிஸ்டர் அன்பழகன் சார், சுப்பையன் சார், அவரோட குடும்பத்தாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார், சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு நேத்து அட்மின் டைரக்டர்ஸ் வந்து இருந்தீங்க எல்லாரும். ஸோ ஒரு சில வார்த்தைகள் உங்களிடமிருந்து ஃபீட்பேக் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே சார் வந்து வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. உஷாராணி மேம் நீங்க வந்து பேசலாம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளவே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. உஷாராணி மேம் லைன்ல இருக்கீங்களா? பாக்கியராஜ் சார் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார். எஸ் சார். அட்மின் டைரக்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஓகே சார். உங்களுடைய நேத்து முதல் சந்திப்பு அவங்களுடைய ஃபீட்பேக் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இந்த விஷயங்களை உங்ககிட்ட நான் அழகா ஷேர் பண்ண போறேன். பாத்தீங்கன்னா மொத்தம் சன்ஃபிளவர் கான்செப்ட 2ஆ பிரிக்கிறோம். இப்போ நீங்க ஒரு 12 பேர் போட்டிருக்கீங்கன்னா இப்போ ட்ரைலர் மாதிரி சொல்லிடுறேன். அப்புறம் நம்ம மத்த லெவல்லாம் ஈவினிங் பார்க்கலாம். ஒரு 12 பேர் போட்டிருக்கிறோம், 12 ஐடி ரெஃபரல் பண்ணிருக்கோம் டைரக்ட்லனா. முதல் 2 ஐடியா வந்து லைஃப் ட்ரீ அப்படின்னு பிரிஞ்சிடும், லைஃப் ஒர்க்கிங் ட்ரீன்னு பிரிஞ்சிடும். மீதி 10 பேர் வந்து ரெகுலர் சன்ஃபிளவர் ட்ரீ. அப்ப இந்த லைஃப் ட்ரீக்கு ஒரு பட்ஜெட், ரெகுலர் சன்ஃபிளவருக்கு ஒரு பட்ஜெட், இவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்ல. லைஃப் ட்ரீக்கு வந்து முதல் லெவல் 500 ரூபாய், சன்ஃபிளவர் ட்ரீக்கு முதல் லெவல் 300 ரூபாய். அப்படின்னா புரியலையே சார்? இப்ப புரியும் உங்களுக்கு. நீங்க 12 டைரக்டர் கொடுத்துருக்கீங்களா, முதல் 2 நபர்கிட்ட இருந்து 500 ரூபாய் கால்குலேட் ஆகும், 1000 ரூபாய் கிடைச்சிருமா? அடுத்து 10 பேர்கிட்ட இருந்து 300 ரூபாய் கால்குலேட் ஆகும், 3000 கிடைச்சிருமா? 3000 4000 ரூபாய் உங்களுக்கு வேலெட்ல ஏறிடும். ஸோ அந்த வேலெட் சிஸ்டம்ல ராமலிங்கம் சார், பாபு சார், நம்ம சாஃப்ட்வேர் சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எனக்கு அது கொஞ்சம் சொல்ற பிரசன்டேஷன்ல லைட்டா ஒரு லேக் ஆகிற மாதிரி இருக்கும். நானும் நல்லா எந்த ஒரு விஷயத்தையும் நான் முழுசா கத்துக்கிட்டாதான் நான் பிரசன்டேஷன் பண்ணுவேன்.
நிறைய விஷயங்கள் ராமலிங்க சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்டேட் பண்ணிருக்காரு. சாஃப்ட்வேர்ஸும் அதுக்காக இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. லெவல் ஈஸி சாஃப்ட்வேர்ல. ஆனா அந்த பேலன்ஸ் சிஸ்டம் கொண்டு வரத கண்டிப்பா டைம் ஆகும். இன்னைக்கு காலைல 5 பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க, சார் நாளைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா. உங்களோட ஆசை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா கொஞ்சம் பொறுங்க. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டட் டைம்குள்ள எப்பயுமே முடியாது. ஒரு 4 நாள்ன்றது ஒரு 7 நாளா கூட ஆகலாம், 10 நாள் கூட ஆகட்டுமே. ஆனா நம்மளுக்கு ஆகஸ்ட் 15க்குள்ள அவர் தரேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் 2 நாள் நம்ம எக்ஸ்ட்ராவா மைண்ட்ல வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் லெவல். இப்போ செகண்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா லைஃப் ட்ரீக்கு 50 ரூபா ஒதுக்கி இருக்கும், சன்ஃபிளவர் ட்ரீக்கு 100 ரூபா ஒதுக்கி இருக்கும். அப்படி எப்படின்னா இப்ப பாருங்க, நாம போட்ட 12 பேரும் ஒரு 10 பேர் போட்டிருக்காங்க. எல்லாருமே 12 முடிக்கல. அப்ப 10னா செகண்ட் லெவல் எவ்வளவு பேர் வருது பாருங்க. 12 × 10 120 கவுண்ட் வரும், லெக் கவுண்ட். அந்த 120ல ஃபர்ஸ்ட் லைஃப் ட்ரீல எத்தனை பேர்? 20 பேர். சன்ஃபிளவர் ட்ரீல எத்தனை பேர்? 100 பேர். அப்ப ஃபர்ஸ்ட் 20 பேருக்கு 50 ரூபா கமிஷன். 20 × 50 1000. அடுத்தது மீதி எவ்வளவு இருக்கும்? 120 போச்சுன்னா 100. 100 × 100 10,000. அப்ப 10,000 இங்க ஒரு 1000 11,000, ஏற்கனவே ஒரு 4,000 15,000 ரெண்டே லெவல்ல. இப்ப நீங்க போட்டிருக்க ஸ்ட்ரக்சர்ல 10 இருந்ததுன்னா, நீங்க அறிமுகப்படுத்தின 12 பேரும் ஆளுக்கு 10 போட்டிருந்தாலே 15,000, ஆளுக்கு 12 போட்டிருந்தாலே 18,000 ரூபாய். அப்ப ராமலிங்க சார் சொல்ற மாதிரி நிறைய இன்க்ரீஸ் பண்ணுங்க ரெஃபரல்ல. நீங்க பாக்கியசாலின்னு சொல்லிட்டே இருப்பார்ல. அப்ப நீங்க 30-40 போட்டிருந்தா நினைச்சு பாருங்களேன், செம இன்கம். இதை 40 லெவலுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், லெவல் வந்து டெப்த் ஃபாஸ்டா இறங்கும், பிரெத் லேட்டா தான் ஃபில் ஆகும். அதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு தான் 20 லெவல் 25 லெவல் வைக்காம 40 லெவல் வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நான் ஸ்டாப் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்கோம். அப்ப நான் ஸ்டாப் போது இந்த 40 லெவலே பத்தாது, 80 லெவலுக்கு போகும். கவலைப்படாதீங்க, அதுக்கும் ஆர்டர் பரிசு உண்டு. அது மாதிரி நிச்சயமா நல்ல விஷயங்கள் நிறைய கொண்டு வருவோம். உங்களுக்கு சார், உங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு தெரியும் சார். தீபாவளிக்கு என்ன வேணும், பொங்கலுக்கு என்ன வேணும், உங்க கடன் அதிகபட்சம் சார் ஒரு சராசரி மனிதன் மினிமம் கடன் வந்து 10 லட்சம் இருக்கு சார். மேக்சிமம் வந்து ஒரு 20 பேர் இருக்கும். இந்த கம்பெனி ஆரம்பிச்சு நொடிஞ்சு போனவங்க ஒரு கோடி கணக்குல இருக்கும். நம்மள்ட்ட பெரிய பெரிய ஜாம்பவன் எல்லாம் இருக்காங்க, கோடியை லாஸ் பண்ணவங்க இருக்காங்க. எல்லாமே 1 இயர் 2 இயர் நம்ம கடனை அடைச்சிட்டு நிம்மதியா நம்ம மக்களுக்காக எவ்வளவு சேவிங்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி நம்ம லக்ஸுரியான லைஃப், ஆணவம் இல்லாத ஆடம்பரம் இல்லாத அழகான ஒரு லைஃப சந்தோஷமா குடும்பத்தோட பசங்களோட நம்ம என்ஜாய் பண்ண போறோம். அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு ஒவ்வொரு விஷயங்களும் பாருங்க, நவம்பர் 4 இருந்து இந்த 100வது நாள் வரைக்கும் ஒன்னும் விடாம நான் நைட் 8 மணி பிஓபில சொல்ல போறேன். எதையெல்லாம் நம்ம எதிர்கொண்டோம், எதையெல்லாம் சரி பண்ணோம், எதெல்லாம் பேசணும், எதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம், எதெல்லாம் கொண்டு வரப்போறோம் அப்படின்னு பேசும்போது நம்ம இது வரைக்கும் பேசுறது உண்மையா பொய்யான்றது உங்களோட மனசாட்சிக்கு புரியுமா புரியாதா? அந்த மனசாட்சியோட எதிரொலி தான் அடுத்தவங்களை நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வர பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கும். சோ அதனால வெற்றி உறுதி. பசங்க கத்திட்டு இருக்கானுங்க, இன்னும் 2 சம்மு போட்டுட்டேன்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி சங்கர் சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பிஸியான ஷெட்யூல்ல கூட ஒரு 5 நிமிடங்கள் பேசினதுல பெரிய மகிழ்ச்சி. நீங்க கொண்டு வந்திருக்கிற அந்த லெவல் அப்படின்றது ஓடுகின்ற மக்களுக்கு உற்சாகத்தையும், ஓடலாமான்னு யோசிக்கிற மக்களுக்கு நிச்சயமா உற்சாகத்தையும் தந்தே தீரும் அப்படின்றதா உண்மை. பாக்கெட்ல பணம் வந்தா அதை விட மோட்டிவேஷன் வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல. பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்க முடியும். வாழ்க்கையில பணம் தான் முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில பணம் முக்கியம் இல்லைன்னு. பணம் இல்லைன்னா வாழ்க்கையே முக்கியம் இல்லை அப்படின்றத உண்மை. காலையில எந்திரிச்சதுன்னு நைட் தூங்குற வரைக்கும் பணம் வேணும். அந்த பணம் எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு பாத்துக்குங்க. அப்ப டெய்லி ரொட்டீன் வாழ்க்கைக்கு நிச்சயமா ஒரு பாக்கெட் மணியாக மட்டும் இல்லாம பாக்கெட் மணியே கொடி லட்சங்களை நம்ம கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு, அடுத்தபடியாக நம்மளுடைய அட்மின் டைரக்டர் மிஸ்டர் செல்வம் சார் அவர்களை இன்வைட் பண்றோம். செல்வம் சார், நீங்க பேசலாம் சார். நேத்து அட்மின் மீட்டிங் மார்னிங் அங்க தஞ்சாவூர்ல நடந்தது. அதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் முகம் தெரியாமலே போன்ல பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் நேர்ல பார்க்கும்போது அவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அத சொல்ல முடியாது, வார்த்தைகளால சொல்ல முடியாது. இருந்தாலும் எல்லாருமே ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டோம். நிறைய பேருடைய பெயர் கூட இன்னும் மைண்ட்ல இல்ல, ஆனா முகங்கள் மட்டும் நல்ல ஞாபகத்துல இருக்கு. நான் அடுத்தடுத்த மீட்டிங்ல தான் எல்லாமே யதார்த்தமா வரும். ஆனா அதையும் தாண்டி நம்மளுடைய உணர்வு இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப அங்க யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு நேத்து வந்திருந்த எல்லாருமே மன நிறைவோட தான் போயிருப்பாங்க. ஏன்னா எல்லாருடைய முகத்திலயும் மகிழ்ச்சி. அதுக்கு
அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சங்கர் சாருடைய பிளான். தினம் தினம் நமக்கு வருமானம் வர்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்து லெவல் இன்கம் கொடுத்துருக்காங்க. அதை கேட்ட உடனே இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு. நமக்கு தினம் தினம் இன்கம் வரப்போகுது அப்படின்றப்போ இது வந்து போனஸ் வந்து தீபாவளி பொங்கல் இது மாதிரி தருவாங்க வேலை பார்க்குற இடத்துல. இங்க நமக்கு தினம் தினம் நம்ம வேலைக்குரிய ஊதியம் நம்மளுக்கு கிடைக்க போகுதுங்க. நேத்து மத்தியானம் சாப்பாடு சுப்பையன் சாரும் நம்ம அன்பழகன் சாரும் ரொம்ப ரொம்ப எங்களை உபசரிச்சாங்க. சாப்பாடு சாப்பிட்டதோட மனசு ரொம்ப நிறைஞ்சிருந்தது. அடுத்து நாங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம், காட்சி, விசேஷம், திருவிழா அப்படின்னா தான் எல்லாம் ஒன்னா கூடுவோம். அது வரைக்கும் உறவுகள் ஒவ்வொரு பக்கத்து இருந்தாலும் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா தான் ஒன்னா சேருவோம். அந்த ஃபீலிங் நேத்து எங்களுக்கு எல்லாம் வந்தது. செல்வம் சார் சொன்னாரு, பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார் சொன்னார் இல்லைங்களா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு கல்யாண வீட்டுல நம்ம ஒரு கூட்டமா உட்காந்து பேசுவோம்ல, அது போல நாங்க எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அங்க கிடைச்சது. உட்காந்து பேசும்போது சந்தோஷம், சிரிப்பு, கண்ணுல தண்ணீர் வர அளவுக்குலாம் சிரிச்சுட்டு உட்காந்துருந்தோம். அந்த அளவுக்கு பழனியாண்டி சாரு, பாக்கியராஜ் சாரு, நம்ம முத்துக்குட்டி சார் எல்லாம் பாத்தீங்கன்னா நேற்று சாப்பாடு போடும்போது ஓடி ஓடி வந்து பார்த்தாங்க. சுப்பராஜன் சார் அதை விட எங்களெல்லாம் ரொம்ப கவனிச்சுட்டாங்க. நாங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் பகிர்ந்துக்கிறோம். அதை வந்து வார்த்தைகள் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். நேற்று மீட்டிங் ரொம்ப அருமையா முடிஞ்சது. நிறைய பேர் எப்படியும் ஒரு 200 பேருக்கு மேலதான் வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க. எங்க ஒவ்வொருத்தரையும் பஸ் ஏத்தி விடுறதுல இருந்து நாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோமா அப்படின்னு கேக்குற வரைக்கும், எப்படி நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எப்படி இப்ப கேட்பாங்களோ அது போல கேட்டுக்கிட்டாங்க. நேத்து இதுல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், என்னோட போனை தவற விட்டுட்டேன். ஆனா நான் என்ன நினைச்சிட்டேன்னா மண்டபத்துல எங்கேனோ விட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பஸ் ஏறினதுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் போன் என்கிட்ட இல்லைங்கிறது. அப்ப நான் அங்க மண்டபத்துல யார் இருக்கான்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சாருக்கு, சாமி சாருக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்றோம், எங்க போன் காணா போயிடுச்சுங்க, அங்க கொஞ்சம் தேடி பாருங்கன்னு. எல்லாம் வெளியில கொஞ்சம் தூரம் வந்திருந்தாலும் திரும்ப போய் எல்லா இடத்துலயும் தேடி இருக்காங்க எங்களுக்காக. ஆனா நான் பஸ் ஏறும் போதே படிக்கட்டுக்கு கீழே விழுந்து வேற ஒரு பேசஞ்சர் அடுத்த பஸ்க்கு நின்னவரா வெளியே ரோட்ல நின்னவரான்னு தெரியல, அந்த போனை எடுத்து அடுத்து திருச்சியில வர டிரைவர்கிட்ட கொடுத்து, திருச்சியில முன்னாடி பஸ்ல போயிட்டு இருக்காங்க, அவங்க அந்த போனை தவற விட்டுட்டாங்க, இந்த போனை அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த போனை வந்து நாங்க திருச்சியில தான் வாங்குறோம். அந்த போனு பாத்தீங்கன்னா நாங்க இங்க ஒரு பஸ்ல இறங்கி ரோட கிராஸ் பண்ணி அடுத்த பக்கத்துல போறதுக்குள்ள அந்த பஸ் வந்துருச்சு. நம்ம பாபு சாரும் பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சாரும் ஓடுறாங்க, ரோட தாண்டி ஓடி போய் அந்த டிரைவரை பிடிச்ச போனை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது போனை காணாம போட்டதை விட அந்த கிடைச்சதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. இது மாதிரி உறவுகள் எங்கெங்க இருப்பாங்க, நமக்கு ஒண்ணுன்னா துடிக்கிறாங்க பாருங்க. நான் உறவுகள் இங்க சம்பாதிச்சிருக்கேங்க. பணம் காசெல்லாம் தேவைதான், பணம் காசு வேணும், பணம் இல்லாம ஒரு நாள் வாழ்க்கை ஓடாது, எல்லாம் உண்மைதான். அதையும் தாண்டி இந்த உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்காங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நான் இன்னைக்கு அதுதான் நான் கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன். எனக்கு இந்த உறவுகள் கொடுத்த இறைவனுக்கு ரொம்ப நன்றி. நம்ம உறவுகள் இன்னும் பெருகுமே தவிர இதுல குறையாது. ஏன் அப்படின்னா இங்க எல்லாருமே நிறைவடைகிறோம். எந்த குறையாது யாருக்காவது இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அவங்க செய்யலையே வைக்கலையே பார்க்கலையேன்னு. ஆனா இங்க எல்லாருமே நிறைவு. அவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. காலையில பழனியாண்டி சார் போன் பண்ணி என்கிட்ட, மேடம் உங்களை எங்க வண்டியில விட்டுட்டு வந்துட்டேன், நீங்க சாரின்னு சொல்றாங்க. இது மாதிரிலாம் எங்கெங்க கிடைக்கும். எப்படியோ போனாங்கன்னு யாரும் நினைக்கலங்க, நம்மள அப்படி ஏத்துட்டு இருக்காங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. என்னுடைய உரையை நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அனந்தவள்ளி மேடம். உண்மையிலே அதிசயம், அற்புதம் அப்படின்றத விஷயம். ஒரு மொபைல் காணாம போச்சு அப்படின்னா யாருக்கும் மறுபடியும் கிடைச்சதாக வரலாறே கிடையாது. இதான் உண்மை. ஆக நல்லவங்க அங்கங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத உண்மை. முதல்ல ஜி.கே. சாமி சார் போன் பண்ணாரு, அந்த ரூம்ல போய் தேடுறோம், கிடைக்கல. அந்த மேனேஜ்மெண்ட் மீட்டிங் ஹால் கொடுத்தவங்ககிட்ட போய் சொல்றோம். அவர் சொன்ன உடனே இல்லைங்க ஒரு சார்ஜர் மட்டும் தான் கிடைச்சுன்னு சொன்னாரு. அப்புறம் நாங்களும் சரி அவருக்கு சொல்லிட்டோம், நம்மளும் தேடி பார்ப்போம்னு தேடுறோம், கிடைக்கல. கார் எடுத்துட்டு வந்துட்டோம், ஹைவேல வந்து ஜாயிண்ட் ஆயிட்டோம். மறுபடியும் ஒரு பாபு சார் இருந்து நீங்க மறுபடியும் போங்க, இந்த இடத்துல பாருங்கன்னு சொல்றாங்க. மறுபடியும் போறோம், பாக்குறோம். நேத்து யூடியூப் வீடியோ எடுக்க வந்த அந்த நண்பர் இருக்காரு இல்லையா, என் கூட சேர்ந்து அவரு உள்ள எல்லா இடத்துலயும் என் கூட சேர்ந்து தேடினாரு. டாய்லெட் வரைக்கும் போய் தேடிட்டோம். இதுதான் உண்மை. ஆக எனக்கு ஒரு வெக்ஸ், சார் ஒரு 10,000 15,000 ஒரு போன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனா ஈஸியா ஒரு போன் ஒருத்தர் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது கிடைக்காதே அப்படின்னு வருத்தமா இருந்துச்சு. அப்புறம் போன் பண்ணி இல்லைங்க கிடைக்கல, இங்க இல்ல, ஆனா சொல்லியிருக்கோம். ஏன்னா நமக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் 2 டைம் நம்ம போறோம் அப்படின்னா அவங்க எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்றதுல ரொம்ப வருத்தமா இருந்துச்சு.
போன் கூட நம்ம புதுசு எடுத்துடலாம். ஆனா அந்த நம்பிக்கையா நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட போய் மறுபடியும் கேட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. செகண்ட் டைம் போகும்போது அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க அந்த ஆபீஸ். அப்புறம் கிளம்புனோம். அதே போன் வந்துச்சு. இந்த மாதிரி ஆனந்தவல்லி மேடமே பேசினாங்க. இந்த மாதிரி எனக்கு புரியல, என்ன அது பஸ்ல போட்டுட்டோம், 2வது பஸ்ல கொடுத்து விடுறேன்னு சொல்றாங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு விஷயம் நடக்காது. கிடைச்சா கையில செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம்ம மாத்திட்டு போயிடுவாங்க. உண்மையிலே ஆனந்தவல்லி மேடமுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்றத உண்மை. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். உங்க போன் மறுபடியும் கிடைச்சதுல மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. நன்றி. நன்றி. மன்னிக்கவும் சார். சார் எனக்கு நீங்க எல்லாம் கிடைச்சிருக்கதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தானே சார். எனக்கு கொடுத்து வச்சதான் சார் ஸ்பீட் கேஸ்ட்ல இணைஞ்சிருக்கேன். நிச்சயமா மேடம். வந்ததுல இருந்தே வெற்றி தான் சார். தேங்க்யூ சார். நன்றி மேடம். அடுத்தபடியாக எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டேன் சார். சாரிங்க சார். இல்ல கஷ்டம் இல்ல, போன் கிடைக்கலையேன்ற வருத்தம். அப்புறம் தான் நீங்க கிடைச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சாப்பிடவே மனசு வந்துச்சு. அதான் உண்மை. இதான் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நன்றி. நன்றி மேடம். அப்புறம் இப்ப ராமலிங்கம் சார் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால எல்லாரும் லெப்ட் ஆயிராதீங்க, இருங்க. அவருடைய ஸ்பீச் இருக்கும் நம்புறோம். அடுத்தபடியாக மிஸ்டர் பாலு பழனியாண்டி சார் அவர்கள் பேச அழைக்கிறோம். வாங்க சார். லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து என்னுடைய முதல் மீட்டிங்க 11 மணிக்கு சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 40 நண்பர்கள் வந்தாங்க. கான்செப்டே என்னன்னு கேட்கல, ஒரே ஒரு விஷயத்த தான் சொன்னேன். 40 லெவலுக்கு இன்கம் பிளஸ். நம்மளுடைய மிஸ்டர் ராமலிங்கம் சார் அவர்களை வெல்கம் பண்றோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க சார் பேசுனதுக்கு அப்புறம் பேசணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க லெப்ட் ஆயிர வேணாம். நன்றி. உங்களுடைய உரை நிச்சயமாக தேவை. வெல்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். பிடிஎஸ் ஸ்பீட் கேஸ் குடும்ப உறவுகளுக்கு மதிய வணக்கம். ரொம்ப எல்லாருமே சிறப்பா பேசிட்டு இருந்தீங்க. நான் வந்து என்னன்னா என்னுடைய இது ஜூம் இதுலயே இருந்தேன், நேம் சேஞ்ச் பண்ணல. அதனாலதான் மறுபடியும் தான் இப்பதான் பண்ணேன். ஓகே சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் தான். ரொம்ப அது நம்ம வந்து ஈவினிங் செஷன் வந்து அருமையா போகுது. அதுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, எல்லாருமே என்னன்னா இந்த ஜூம் இன்னைக்கு 1000 ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஏன்னா சங்கர் சாரோட அந்த லெவல் பிளானோட பிரசன்டேஷன் வந்து இன்னைக்கு இருக்கிறப்ப நீங்க வந்து உங்க நண்பர்களை எல்லாரும் வந்து 100% வந்து ஜூமை ஃபில் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் இந்த ஜூம் மீட்டிங்கை நம்ம அரேஞ்ச் பண்ணோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, இந்த லெவல் பிளான் சொல்றதை விட நீங்க என்ன பண்ண, டீம் பில்டிங் ரொம்ப முக்கியம். லெவல் வந்து 40 லெவல்ல எந்த லெவல்ல உட்காந்தாலும் உங்களுக்கு பணம். அது வந்து யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ உங்களுக்கு. ஆனா நீங்க இதுல டீம் பில்டிங் ரொம்ப முக்கியம். இப்பையில இருந்து நீங்க பேச ஆரம்பிச்சிருங்க. இப்பையில இருந்து இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிருந்தா 2ஆ பிரிச்சு பேசுங்க. ஒண்ணு, நான் ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க, ஒர்க்கிங் பீப்புள் இருக்காங்க. நான் ஒர்க்கிங் பீப்புளை வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வந்து ரொம்ப கம்பல்லாம் பண்ணாதீங்க. ஆனா ஒர்க்கிங் பீப்புளை கண்டிப்பா வந்து நீங்க பேசுனீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நான் ஒர்க்கிங் பீப்புள் எப்ப வருவாங்க அப்படின்னா, நீங்க வாங்குற பேமெண்ட் இருக்குல்ல, அதிகபட்சம் 10 நாளையில நீங்க வாங்குற பேமெண்ட் பாக்குறப்ப எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. நேத்து வந்து சங்கர் சார், பாக்கியராஜ் சாரா சங்கர் சாரா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இந்த இருக்கிற 18,000 பேரையும் நம்ம உள்ள கொண்டு வரணும், அப்புறமேல கூட நம்ம வெளியில வந்து கிரிப்டோ கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம லீடர்ஸ் முயற்சி எடுத்தாலே முடியும். ஏன்னா இது வந்து ஏதோ 1000 கட்டினா 1.5 லட்சம் வருங்கிறதுலாம் சாத்தியம், 100% சாத்தியம். ஆனா அதுக்கு ஒரே ஒரு விஷயம், கிரௌடு வந்தா மட்டும்தான் நடக்கும். அதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நாங்கெல்லாம் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம் தான், 1 லட்சம் ஐடி வர வரைக்கும் கொஞ்சம் போராடுங்க. அப்புறமேல நீங்க 60% ஒர்க் நீங்க பண்ண வேண்டாம். அது வந்து நம்மளுடைய ரீபர்த் ஐடி பண்ணும். மகாராஜன் மாதேஸ்வரன் சார் சொல்ற மாதிரி நம்மளுடைய ஆட்டுக்குட்டி வந்து அது பார்த்துக்கும் அது வேலையை. ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம். உங்களுக்கான ப்ராஜெக்ட் தான் இது. மற்ற நெட்வொர்க்ல எந்த கம்பெனில எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்கும். இதுல இருக்கிற ஈவன் 001 ஐடியில இருந்து இப்ப வந்திருக்க 20,000 ஐடிக்குள்ள எந்த ஒரு சுயநலமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது நமக்கான ப்ராஜெக்ட், நாமே திட்டம், நம்மளை சரி பண்ணிக்கக்கூடிய திட்டம். நம்ம ஃபேமிலியை சரி பண்ணிடலாம் இதுல. அதான் சங்கர் சார் சொன்னார்ல, முதல்ல வீட்டை சுத்தம் பண்ணு, அப்புறம் போய் ஊரை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னாரு. முதல்ல நம்ம வீட்டை சரி பண்ணி வச்சுக்குவோம். நம்ம பேங்க் பேலன்ஸை வந்து எனி டைம் ஒரு 2 lakhs அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கெல்லாம் இதனாலதான் முடியும்னு சொல்லிக்கிறேன். நீங்க முயற்சி எடுத்தால் மட்டும்தான் முடியும். எவ்வளவோ பேர் நம்ம நண்பர்கள் வேலை பார்க்காம சுத்திக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவோ பாருங்க, எத்தனையோ பேர்கள் 3000க்கும் 5000க்கும் சேலரிக்கு வேலை பார்த்து 8 மணி நேரம் 12 மணி நேரம் கால் கெடுக்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லுங்க,
யாருமே எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாது. கண்டிப்பா இருப்பாங்க. உங்க போன் கான்டாக்ட்ல இருப்பாங்க, இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல உங்கள ஊர்லயே இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றோம்னா, அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் என்னன்னா, ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரூஃப் தெரிஞ்சு போயிடும். இப்ப பாக்யராஜ் சார் வந்து சாதாரணமா ஒரு 10,000 ரூபாய் வாங்கினாலே அது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும். 1 லட்சம் 2 லட்சம் வரப்ப அவர் சும்மா இருப்பாரா? பாலுபள்ளி சார் சும்மா இருப்பாரா? அப்ப அவங்க டீமை டெவலப் பண்றதுக்கு பார்ப்பாங்க. டாப் லெவல் லீடர்ஸுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்க வாங்குற பேமெண்ட்ல ஒரு 20% உங்க டீமுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, செலவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டீம் வளரும். நான் அப்படிதான் பண்ண போறேன் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். என்னன்னா, இறுதியா சொல்றது டீம் பில்டிங் மட்டும்தான். டீம் பில்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு சிறந்த ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சார் எடுக்க இருக்கின்ற இந்த மீட்டிங்ல நம்மளோட அணியில டைரக்ட்ல இருக்கவங்களுக்கு முக்கியமா போன் பண்ணி அழைப்பு கொடுங்க. ரெண்டாவது அவங்கள்ட்ட சொல்லி அவங்களையும் அவங்க டீம்ல இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கு போன் பண்ண சொல்லுங்க. 20 25 பேருக்கு போன் பண்றதுக்கு என்ன 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதான். போன் பண்ணி என்ன சொல்ல போறோம், சார் இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல கட்டாயம் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்ல போறோம். 1000 தொடரணும் நம்ம நினைச்சிட்டே இருந்தோம். இன்னைக்கு 1000 தொட்டு ஆகணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீடு கேஸ்னுடைய 100வது நாள நம்ம தொட்டிருக்கோம் அப்படின்றத உண்மை. ஆக இன்னைக்கு சினிமாக்கள்ல படங்கள் மட்டும்தான் 100 நாள் தொடும் 200 நாள் தொடும்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஹெல்பிங் கான்செப்ட்ல முதல் முறையாக ஒரு 100 நாளை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நம்ம 100 நாள் 200 நாளுக்காக பண்ணல. நம்ம 100 ஆண்டு 200 ஆண்டு 300 ஆண்டு நோக்கி நம்ம பயணம் இருக்கு. நம்ம இந்த இந்த ஐடியா, ஸ்பீட்காஸ் ஐடியா, கிரிப்டோ ஐடியா நம்ம பிள்ளைகிட்ட கொடுக்கலாம். நம்ம பிள்ளை அவங்க பேரண்ட்டை கொடுக்கும். அவன் பேரண்ட்டை பையன்ட்ட கொடுப்பான். அந்த அளவுக்கு இது தலைமுறையாக தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம்.